காந்தா போஹா இல்லைன்னா கல்யாணம் இல்லை. இது மகாராஷ்டிரியன்ஸோட சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கலாமா? அவங்க கல்ச்சர், சில ஃபன்னியான விஷயங்கள் பேசிக்கிட்டே மகாராஷ்டிரியன் ஸ்டைலில் நம்மளோட அவல் உப்மாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபீஸ். எட்டி அவல் 150 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டு நல்லா 3-4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சமாக ஒரு லேயர் மேலே தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடித்ததும் சீரகம் சேர்த்துடலாம். இப்போது பெருங்காயம் சேர்த்து பொரிய விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவோம். ரொம்ப சமைச்சிக்கிட்டே பேசலாம். நாங்கள் ரொம்ப வருஷம் நாட்டில் இருந்தவங்க. அங்கே லேடிஸ் கிளப் இருக்கும். அடிக்கடி நாங்கள் லேடிஸ் எல்லாருமே மீட் பண்ணுவோம். அதில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேருந்தும் லேடிஸ் இருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, அவங்கவுங்க கல்ச்சரை கற்றுக்கிறது, மற்ற ஸ்டேட்ஸ் ரெசிபி நம்ம கற்றுக்கிறது, நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இப்போது நிலக்கடலை ரோஸ்டட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். நிலக்கடலை நல்லா வறுத்து கொடுத்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துருவோம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துருவோம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். சொன்னேன் இல்லையா கிளப்பில் இருந்தோம் அப்படின்னு. அப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உட்காந்து ஏதாவது அரட்டை அடிப்போம். அப்போது எப்போயுமே பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரியன் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் சிஸ்டர் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இல்லை பிரதர் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி பேசுவாங்க. ½ டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருவோம். தேவைப்பட்டால் கடைசியில் நம்ம சேர்த்துக்கலாம். கம்மியாக சேர்க்குறதே நல்லது. மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நல்லா. இந்த மாதிரி ஒரு மகாராஷ்டிரியன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, காந்தா போஹா ஆச்சா, காந்தா போஹா எங்கே நடந்தது, காந்தா போஹா நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இது என்னடா கல்யாணத்தை பற்றி பேசுனா அவல் உப்மாவை பற்றி பேசுகிறாங்களே, இது என்னவா இருக்கும் அப்படின்னு ஒன்றுமே புரியல. 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு நமக்கு ரோஸ்ட் ஆகக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். எப்பயுமே அவல் உப்மா நமக்கு தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சாப்பிடும்போது வாய்க்கு மெல்லும் போது சாஃப்டாக இருக்கணும், முழுங்கும் போதும் சாஃப்டாக இருக்கணும். ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். மூடியை திறந்து பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ வெங்காயமே ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, அதுவுமே சாஃப்டாக தான் வேகணும். அப்போ தான் அவல் உப்புமா நமக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம கதைக்கு வரலாம். அவங்க காந்தா போஹாவையும் கல்யாணத்தையும் மிக்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் என்னோடய ஹிந்தி அவ்வளோ ஃப்ளூயன்ட் இல்லை. எனக்கு தோணுச்சு நமக்கு தான் அது கொஞ்சம் சரியாக புரியல, கேட்கறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு சூப்பராக வெந்திருக்கு. காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். அவல் கரெக்டாக குழையாமல் ஊறிருக்கு, நம்ம சேர்த்துடலாம். மொத்த அவலையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கதையை பேசுவோம். அப்புறம் ஒரு ஃப்ரெண்டை நான் கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்களா, என்ன விஷயம் எனக்கு கரெக்டாக புரியல அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம சொல்கிறோம் இல்லையா தமிழில் பொண்ணு பார்க்க போகிறாங்க அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக அவங்க அவல் உப்புமாவும் டீயும் சர்வ் பண்ணுவாங்களாம். அதனால் அந்த பொண்ணும் பையனும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணி பேசி புரிஞ்சுக்கிற அந்த ஒரு இதுக்கு அவங்க காந்தா போஹா அப்படின்னே பேர் வச்சிடுறாங்களாம். அப்போ அவங்க நம்மளை பற்றி கேட்டாங்க, நம்ம கல்ச்சரை பற்றி அவங்க கேட்டாங்க. மகாராஷ்டிரியன்ஸ் இந்த மாதிரி கிளறாமல் டாஸ் பண்ணி விடுவாங்க, அப்படி மிக்ஸ் பண்ணி விடுவாங்க. ரெசிபியை பண்ணிக்கிட்டு கதையும் பேசிகிட்டு இருக்கேன், ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ அவங்க என்ன கேட்டாங்க, உங்கள் கல்ச்சரில் பொண்ணு பார்க்கும்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் ரவா கேசரியும் பஜ்ஜியும் பண்ணுவோம், சொஜ்ஜி பஜ்ஜி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன். ஒரு கை தண்ணி தெளித்து விட்டுடலாம். இது சூடே ஆறி போனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது மூடி போட்டு ஒரு ½ நிமிஷம் வச்சுருக்கலாம். இந்த ஸ்டேஜில் மூடியை திறந்து பாருங்கள், கொஞ்சம் டேஸ்ட் பாருங்கள். உப்பு எதுவும் குறைவாக இருக்குது அப்படின்னா சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருந்தது, ஒரு ½ டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம ஸ்டோரிக்கு வருவோம். நான் சொன்னேன், பொண்ணு பார்க்க வராங்க, மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், இந்த மாதிரி தான் சொல்லுவோம், தவிர அதுக்கு தனியான ஒரு பேர் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இதுக்கு பஜ்ஜி சொஜ்ஜி அப்படின்னு ஏன் நீங்கள் பேர் வைக்கல அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக நிஜமாகவே எனக்கு சிரிப்பு தான் வந்தது. எனக்கு அது தெரியவே இல்லை. உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா, அந்த மாதிரி எதுவும் நமக்கு பேர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை தாராளமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி உங்களோட பேசுனதில். என்னோடய பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிட்டேன், உங்களோடையும் ஷேர் பண்ணிவிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொத்தமல்லியை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ திரும்பவும் ஒரு கை தண்ணியை தெளித்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1 மினிட் கழித்து இதை வேறு பாத்திரத்துக்கோ இல்லைன்னா ஹாட் பேக்கோ நம்ம மாற்றிக்கணும். அப்போ தான் இது
ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். நான் இப்போ காந்தா போக சர்வ் பண்ண போகிறேன். அப்படியே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயாவுக்காக சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை தட்டி விடுங்க, ஒரு லைக் கொடுங்க, ஒரு நைஸ் கமெண்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.